அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இறக்கட்டுமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் தொழுகையின் நேரங்கள் பற்றி பார்ப்போம். முஸ்லிம் கிதாபின் 1075 ஹதீஸினை பார்ப்போம். இதனுடைய அறிவிப்பாளர் அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த ஹதீஸ் பிரகாரம் ஃபஜர் நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவது என்னவென்றால், வைகறை நேரம் முதல் சூரியன் உதிக்கும் நேரம் வரை, வைகறை நேரம் முதல் சூரியன் உதிக்கும் நேரம் வரை ஃபஜருடைய நேரமாகும். சரி, அடுத்து ஸுஹருடைய நேரம் பார்ப்போம். இதுவும் இதே ஹதீஸ் தான். அதாவது முஸ்லிம் 1075, அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பாளர். ஸுஹர் தொழுகை நேரம் சூரியன் உச்சிக்கு வந்து சாய்ந்ததிலிருந்து ஒரு மனிதனுடைய நிழல் அவனது உயரம் அளவுக்கு வரும் வரை ஸுஹருடைய நேரம். ஒருவருடைய ஹைட்டு அவருடைய நிழலுடைய ஹைட்டும் சேமாக இருக்கணும். அது வரைக்கும் ஸுஹருடைய நேரம் உண்டு. மூன்றாவது அசர். அசர் தொழுகையின் நேரம் சூரியன் பொன்னிறமாகி, அதாவது சாயிற டைமில் கோல்டன் கலர் ஆகிடும். அந்த கலர் வந்து சூரியன் நுனி கூட மறைஞ்சிடணும். சூரியன் நுனி மறைவதற்கு அதற்குள் நீங்கள் அசர் தொழுது கொள்ள வேண்டும். அசர் தொழுது கொள்ள வேண்டும். ஓகேங்களா? அசருடைய நேரம் சூரியன் நுனி மறைவதற்கு முன் வரை அசருடைய நேரம். அடுத்து மக்ரிப். இது முஸ்லிம் ஹதீஸின் கிதாபின் 1076 ஹதீஸ். முஸ்லிம் கிதாபின் 1076 ஹதீஸ். அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பாளர். இந்த ஹதீஸ் பிரகாரம் மக்ரிப் தொழுகை நேரம் சூரியன் மறைந்து செம்மை ஒரு ரெட்டிஷ் கலராக வரும் வானம். அந்த ரெட்டிஷ், அந்த செம்மை கலர் கூட மறைந்து விட வேண்டும். அது இருக்கிற வரைக்கும் நீங்கள் மக்ரிப் தொழுது கொள்ளலாம். மக்ரிபுடைய நேரம் செம்மை நேரம் மறைவதற்கு முன்பு வரை. ஓகே. ஐந்தாவது தொழுகை இஷா. இஷாவின் தொழுகை இரவின் பாதி வரை உண்டு. இந்த மக்ரிப் தொழுகை முடிந்தவுடன் இஷாவுடைய நேரம் ஆரம்பமாகிறது. அது இரவின் பாதி வரை இஷாவுடைய நேரம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸினை நாம் ஷேர் செய்வோம். அல்லாஹ்வுடைய திருப்தி அடைவோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.